ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் மேக்கிங் ப்ரோட்டீன் சிக்கியா ஒரு மாதிரி ஏதாவது ஒரு பர்ஃபி மாதிரி ஒன்று வரலான்னு இருக்கேன். லெட்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். என்கிட்ட டேட்ஸ் இருக்குது, பீனட் பட்டர் இருக்குது, அப்புறம் பாதாம் கொஞ்சம் இருக்குது, ஏற்கனவே கேஷு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து எப்படி வரும்னு தெரில, எனக்கு அளவும் தெரில, ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ சும்மா ரெண்டமாக வாஷ் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓட்ஸ் வேணும், தேடிட்டு வரேன். ங்கிறது ஆஃப்டர் 1.5 hours ஆஃப் சர்ச்சிங் ஓட்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியண்ட் வாய் ப்ரோட்டீன் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் நேரம் பேன் எடுத்து ஹீட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் ஓட்ஸ், நட்ஸ், அவ்வளோதான், இது ரெண்டு மட்டும் கொஞ்சோண்டு ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சுருவோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாகவே பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி தான் ட்ரையல், ஸோ எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ ஒரு மேபி ஒரு 2 scoops ஆஃப் ஓட்ஸ் இருக்குன்னு நினைக்காது. ஹீட் ஆகட்டும். இப்போ இது ஹீட் ஆகிட்டு இருக்கப்போ இதோட கொஞ்சோண்டு கேஷ்யூஸ் அண்ட் பாதாம் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதோட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா இப்போதைக்கு வந்து ஒரு 3 to 5 minutes ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். ஸோ அண்ட் தென் என்ன பண்ணுவோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, ஃப்ரை பண்ணல ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஓட்ஸ் அண்ட் நட்ஸ், இதை கிரைண்ட் பண்ண போகிறேன். அண்ட் தென் அதோடு சேர்த்து கொஞ்சம் டேட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டேட்ஸையும் தனியாக கிரைண்ட் பண்ணிடுவேன், ரெண்டுத்தையும் சேர்த்து இல்லை, தனியாக. அதுக்கப்புறம் டேட்ஸையும் கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், இட்ஸ் நாட் தட் மச் ஆஃப் அ பிக் டீல். இதை ஓரளவுக்கு வந்து கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் வந்து நட்ஸு கடிக்கிற மாதிரி கிரன்ச்சி ஆகணும், ஸோ கோர்ஸாக தான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இப்போ வந்து டேட்ஸை போய் கிரைண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் வந்து டேட்ஸை இப்படி பார்க்குறேன், ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. டேட்ஸை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அரைச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதையும் இதில் இல்லை, இதை போடுறதுக்கு முன்னாடி வே ப்ரோட்டீன் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரோஸ்ட் பண்ணியிருக்கிற இதை வந்து ஒரு பேசினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். தென் வே வந்து ஒரு 2 scoop போடலான்னு இருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து சாக்லேட் ப்ரௌனி. ஸோ ஐம் ஜஸ்ட் ஆடிங் 2 scoops ஆஃப் வே. அண்ட் தென் நம்ம பண்ண இந்த டேட்ஸ், அண்ட் தென் ஃபைனலாக பீனட் பட்டர். நான் வந்து பின்டோலா வாங்கியிருக்கேன், நேற்று தான் வாங்கினேன். பின்டோலாவோட அன்ஸ்வீட் அண்ட் நேச்சுரல் பட்டர் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதில்லை. லெட்ஸ் see எப்படி இருக்குன்னு. ஒரு மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, நான் இவ்வளோ தண்ணியாக இருக்கும்னு நினைக்கல, பட் ஓகே. இது வந்து ஒரு 3 spoons ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா வாட்டர் எதுவும் இப்போதைக்கு ஆட் பண்ணல, ஸோ பைண்ட் ஆகிறதுக்கு இதுதான் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட். ஸோ 3 spoons இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து லைட்டாக கொஞ்சோண்டு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிட்டு
இதை வந்து கெட்டியாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஷேப்பில். கொஞ்சம் வாட்டர் அதிகமாக ஆட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், பட் ஓகே, லெட்ஸ் see. இப்போ நான் இதை போயிட்டு ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். மேபி ஒரு 3 to 4 hours ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஒரு 4 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்து வச்சுட்டேன். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. என்ஜாய் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பை பாய்.